அன்பான பிள்ளைகளே, மீண்டும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். இப்பொழுது நாங்கள் 6 பாடங்களை கற்றுவிட்டோம். அப்படியானால் நீங்கள் நிச்சயமாக நல்ல பிள்ளைகளாய் மாறியிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அநேக விசுவாசமான காரியங்களை நீங்கள் கடவுளுடைய அன்பை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அவருடைய அன்பை நீங்கள் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை பயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படியானால் நீங்கள் பொழுது மிகவும் நல்ல பிள்ளைகளாய் கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாய் நடக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். தலைமைத்துவம் என்றால் என்ன? தலைமைத்துவம், நாங்கள் ஒரு லீடர் என்று சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னின்று வழி நடத்துகிற ஒருவர். இப்ப எங்களுடைய ஜனாதிபதிகளை பார்க்கிறோம், எங்களுடைய ஆலயத்தில் கூட இருக்கிற போதகர், பிறகு எங்களுடைய மூப்பர்கள், நிர்வாகம் செய்கின்ற ஒரு மூப்பர்கள், இன்னும் எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு தலைவர்களாக. அவர்களுக்கு ஒரு தகுதியோடு கூட அவர்கள் அந்த தலைமைத்துவத்தை தாங்கி வருகிறார்கள். சரி, இப்ப நீங்களும் ஒரு தலைமைத்துவத்துக்கு நீங்க அழைக்கப்படுவீர்கள். நிச்சயமாக நீங்க எப்படி பொறுப்பெடுத்து அதை சரிவர செய்து ஆண்டவருடைய, அதாவது கடவுளுடைய அன்பை நீங்க அந்த பொறுப்பின் மூலம் நீங்க வெளிப்படுத்த போகிறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய விருப்பம், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது இந்த தலைமைத்துவத்தின் உண்டாக. சரி, இன்றைய நாளிலே மோசே யோசுவாவை தலைவராக ஏற்படுத்தல் என்ற ஒரு பாடத்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். சரி, மோசே பொழுது வயது சென்று விட்டார். உங்களுக்கு தெரியும், மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மக்கள் மிகவும் முறுமுறுத்தார்கள், எல்லாம் செய்தார்கள், அநேக காரியங்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் இப்பொழுது கானான் தேசத்துக்கு அண்டையில் வந்துட்டார்கள். நாங்கள் கடந்த பாடத்திலே பார்த்தோம், அவர்கள் கானான் தேசத்துக்கு அருகில் வந்து விட்டார்கள். அப்பொழுது 12 பேர் அங்கு உளவு பார்க்க சென்று, யாரு? யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள் அல்லவா? மற்றவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? அங்கு போக முடியாது, அங்கு அரக்கர்கள் இருக்கிறார்கள், எங்களை எல்லாம் கொன்று போடுவார்கள் என்று ஒவ்வொன்று அழத் தொடங்கினார்கள். அங்கு இந்த யோசுவா தைரியமாக இருந்தார், இந்த காலேபும் அப்படித்தான். சரி, இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் எவ்வாறு இந்த ஒரு மோசேக்கு பிறகு யார் இந்த தலைவனாக தெரிவு செய்யப்பட்டார் என்று. சரி, யார் அந்த தலைவன்? நான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு யார் அந்த தலைவன் என்று. சரி, அவர்தான் யோசுவா. சரி, நாங்க இப்ப பார்ப்போம், யார் இந்த யோசுவா? யோசுவா நூனின் மகன். நூன் என்பவருடைய மகன் தான் இந்த யோசுவா. அவர் மோசேயின் உதவியாளன். மோசேயின் உதவியாளன் என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் அவர் மோசே இந்த இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து அவரை வழி நடத்தி கொண்டு இந்த கானான் தேசத்தை நோக்கி செய்கின்ற பிரயாணத்திலே உதவியா இருந்தது இந்த யோசுவா. அவரது உண்மையான பெயர் ஓசேயா, அர்த்தம் ரட்சிப்பு. மோசே அவருக்கு வைத்த பெயர் யோசுவா, அர்த்தம் ரட்சகன். பாத்தீங்களா? ஓசேயா என்பது ரட்சிப்பு, ஆனால் யோசுவா என்பது ரட்சகன். அவர் ரட்சகனாய் இருக்க, அவர் ரட்சிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு ரட்சகனாய் அந்த இடத்திலே மோசே அவருக்கு அந்த அர்த்தம் கொள்கிற பெயரை வழங்கியிருக்கிறார். இந்த யோசுவா இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கியரோட ஒரு யுத்தம் ஏற்பட்டது. அதில் இவர் தான் அந்த இடத்திலே தளபதியா இருக்கிறார். பிறகு சீனாய் மலையில் கூட மோசேயுடன் சென்றவர் இந்த யோசுவா. மோசே அநேக நேரங்களாக தேவனுக்காக காத்திருக்க வேண்டி வந்தது. அதே நேரம் அதே மோசேயோடு கூட இந்த யோசுவாவும் காத்திருந்து, தேவனுக்கு காத்திருந்து தன் பக்தியை வெளிப்படுத்தியவர். அடுத்தபடியாக அவர் தேவனுடைய பரிசுத்தத்தை மதித்து போற்றியவர். மோசேயிடம் இஸ்ரவேலை வழிநடத்தும் தலைமைத்துவத்தின் பலவற்றை கற்றுக்கொண்டார்.
எப்படியாக இந்த இஸ்ரவேலை வழிநடத்துவது, இந்த காரியங்களை இந்த மோசே எவ்வாறு வழிநடத்தி கொண்டு வருகிறார், இவைகள் எல்லாவற்றையும் இவர் மிகவும் அவதானித்து மோசேயோடே இருந்தபடியினால் அவர் என்ன செய்தார், இவற்றை அந்த தலைமைத்துவத்தை அவர் கற்றுக்கொண்டார். கானானுக்கு உளவு பார்க்க சென்ற 12 பேரில் இவரும் ஒருவர். அதை நான் உங்களுக்கு முதலே கற்றுக் கொடுத்தேன். இந்த கானானை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை சொன்னவர்கள் இந்த காலேபும் யோசுவா. இந்த யோசுவா தான் அவர்கள் 2 பேரில் ஒருவர். இந்த கானானை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம், இங்க உள்ள அந்த ஜனங்களை நாங்கள் மேற்கொள்வோம், கடவுள் எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்து விட்டார் என்று கூறியவர். சரி, நாங்க பார்ப்போம் இப்ப யோசுவாவில காணப்பட்ட பண்புகள் என்ன என்று. அவர் விசுவாசம் உள்ளவராயிருந்தார். நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வேத பாடங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் திருவிவிலிய பகுதிகள் எல்லாவற்றையும் வாசித்து அவருடைய வாழ்க்கையோடு கூட பார்த்த பிறகு நாங்கள் காண்கின்றோம் இப்படிப்பட்ட பண்புகள் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. முதலாவது, அவர் ஒரு விசுவாசம் உள்ளவராயிருந்தார். கடவுள் மேல் விசுவாசம் உள்ளவராயிருந்தார். அடுத்தது, தேவ தரிசனம் பெறுபவர். ஏனெனில் எப்பொழுதும் கடவுளுடைய சத்தத்துக்கு கடவுளுக்கு காத்திருந்தவர் எல்லாம் அவர் கடவுளுடைய தரிசனத்தை பெறுபவர். அடுத்தது, தைரியம் உள்ளவர். அவர் இந்த போரையும் முன்னிட்டு போர் புரிந்தவர். அவர் தைரியமாய் எந்த காரியத்தையும் செய்தார். அவர் ஜெப வீரர். அது பிறகு நீங்கள் பாடங்களை படிக்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அவர் ஜெபத்திலே தரித்திருந்தார், கடவுளோடு கூட தரித்திருந்தார். அவர் நம்பிக்கைக்குரியவர். ஒரு வேலையை செய்து கொடுத்தால் அதை முழுமையாக செய்து கொடுப்பவர். கடவுளிட நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருந்தவர். கடவுளுக்கு உண்மையுடன் கீழ்ப்படிந்தவர். அடுத்தது, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக இதுதான் முக்கியம், தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணித்தல். சரி, நீங்க இந்த படத்தின் மூலம் நீங்க பார்க்கலாம், இப்படிப்பட்ட பழங்களை தான் அவர்கள் உளவு பார்க்க கானான் தேசத்துக்கு சென்று அவர்கள் உளவு பார்க்க சென்று மீண்டும் வரும் பொழுது அந்த பழங்களை எல்லாம் அறுத்து கொண்டு வந்தார்கள் அல்லவா, அந்த பழங்களை இவ்வாறு தான் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து மோசேக்கு காண்பித்தார்கள். இதில் மற்றவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை பற்றி குறை கூறினாலும் போக முடியாது என்று சொன்னாலும் இந்த யோசுவா, காலேப் இவர்கள் அதை குறித்து நற்செய்தியை தான் இந்த மோசேக்கு கொண்டு வந்தார்கள். இன்றைய பாடத்தில் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி இணை சட்டம் அதிகாரம் 31 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. இதுல சொல்லப்படுது, தமக்கு அடுத்து வரும் தலைவராக யோசுவாவை மோசே ஏற்படுத்தல் என்று. பாருங்க, வித இவர் இஸ்ரவேலருக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் வயது சென்றவனாகிவிட்டேன், அது 120 வயது எனக்கு, இனி என்னால் நடமாட இயலாது. கடவுள் சொல்லியிருக்கிறார், நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று, அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்ப அதாவது யோசுவா தான் முன்ன நின்று வேற்றினத்தவரை எல்லாம் வெற்றி கொண்டு இந்த இடத்தை உங்களுக்கு பெற்று தருவான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் சொல்றார். அப்ப இந்த யோசுவாவை பற்றி ஒரு நம்பிக்கை, அதாவது கடவுளும் கூட சொல்லியிருக்கிறார், கடவுள் தான் அவரை பற்றி சொல்லியிருக்கிறார், அவரை அடுத்ததாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. யோசுவா அவரை பயிற்றுவித்திருக்கிறார். அதே போல யோசுவாவை எல்லார் முன்னுக்கும் கூட்டிக் கொண்டு வந்துட்டு சொல்றார், வலிமை பேரு, துணிவுக்குள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரை உனக்கு முன் செல்பவர், அவரை உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பாத்தீங்களா? கடவுள் ஒரு போதும் அவருடைய காரியங்களை செய்பவர்கள், அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற அவர்களை ஒரு போதும் கைவிட மாட்டார். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அஞ்சாதே திகையாதே என்ற உறுதிமொழிகளை இந்த யோசுவாக்கு கொடுக்கின்றார். இந்த காலத்திலே நாங்கள் அநேகரை பார்க்கிறோம், நாங்கள் இன்னொரு எங்களுடைய தலைமைத்துவத்தை இன்னொருவருக்கு கொடுக்கிறதுலே எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்களே அந்த தலைமைத்துவத்தை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பிரயாசப்படுகின்றோம். ஆனால் இந்த
ஆம், இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம். மோசே எவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவரை பயிற்றுவித்து அந்த பொறுப்பை அவருக்கு சரியாக அதை கொடுத்து அதை தேவையான வேளையிலே தேவையான நேரத்திலே அந்த பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், யோசுவா அதிகாரம் 1 அதிகாரம் 5 வசனம் முதல் 9 வசனம் வரை இது கடவுள் பொழுது அறிக்கை சொல்லுகிறார். வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லுகிறார். மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். வீறுகொள், துணிந்து நில், ஏனெனில் இம்மக்கள் மூதாதையர்கள் வாக்களித்த நாட்டை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு நீதான் செய்வாய், நீதான் அவர்களை அந்த நாட்டுக்கு கொண்டு போவாய் என்று சொல்லுகிறார். திடமும் உறுதியும் கொண்டேன், ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு என்று சொல்றார். நீ எல்லாவற்றிலும் என்ன, மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் நீ கடைபிடித்து அதிலிருந்து வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே, அப்பொழுதுதான் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி பெறுவாய் என்று கடவுள் யோசுவாவுக்கு சொல்கிறார். அப்ப இந்த திருச்சட்ட நூலை நின்று அகற்றாதே என்று சொல்கிறார். வேத வசனத்தை, சரியா, மோசே செய்து கொடுத்த சட்டங்கள் எல்லாவற்றையும் நீ அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய், இரவும் பகலும் அதை படி, அதுல எல்லாத்தையும் நீ கடைபிடி, அதை கடைபிடிக்கிறதுல நீ கவனமாயிரு என்று கடவுள் சொல்லுகிறார். பொழுதுதான் நீ செல்ற இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். அப்ப நாங்கள் வெற்றி காண்பதற்கு நாங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அந்த வார்த்தைகளை நாங்கள் கவனமாக பிடித்து கொண்டு நாங்கள் அதன்படி நடக்கும் பொழுது கடவுள் எங்களோடு பக்கத்தில் இருக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், எங்களுக்கு அந்த வெற்றியை பெற்று கொடுக்கின்றார். மீண்டும் பாருங்க, இதுல சொல்றார் 9 வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, உகிரிக்கோள், துணிந்தெனில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். இவ்வாறு மோசே யோசுவாவை தலைவனாக தேர்ந்தெடுத்த பின் கடவுள் அதை அவருக்கு உறுதி செய்கின்றார். நாங்க இப்பொழுது பார்ப்போம், இந்த படத்திலே, தேச படத்திலே, இந்த உலகத்தில் இது இஸ்ரேல் தேச படம் உண்டு. அதாவது இவர்கள் எவ்வாறு எகிப்து தேசத்திலிருந்து இந்த கானானை நோக்கி சென்றார்கள் என்பதை இந்த படத்தில் நாங்கள் பார்க்கலாம். நீங்க நம்பர் 1, முதலாவது நம்பரை நீங்க பார்த்தால் அது ராமசேஸ். அங்க இருந்து அவர்கள் சுக்கோத்துக்கு பிறகு என்ன செய்தார்கள், அந்த இடத்திலே அவர்கள் அந்த செங்கடலை கடக்க வேண்டி ஏற்பட்டது. அவர்கள் அந்த செங்கடலை கடந்து பிறகு பாருங்க, நாங்க 4வது புள்ளியை பாருங்க, அதுல மாறாவிலே அவர்களால் தண்ணீர் குடிக்க முடியாம போயிட்டு, ஏன் அந்த தண்ணீர் அவ்வளவும் கசப்பா இருந்தது. அப்ப அந்த தண்ணீரை கடவுள் என்ன சொன்னார், அதற்கு ஒரு மரத்துண்டை போட்டு அது ஒரு இனிப்பான தண்ணியாக மாற்றும்படி. அப்ப அதே வண்ணமாக அந்த மக்கள் அந்த முறுமுறுத்து பிறகு அது தண்ணீர் நல்ல தண்ணியாக மாற்றப்பட்ட பிறகு அவர்கள் அமைதி அடைந்தார்கள். பிறகு ஏலீமுக்கு சென்று அங்கிருந்து ரெபிதீமுக்கு வருகிறார்கள். அந்த இடத்திலும் கூட அநேக காரியங்கள், அமலேக்கியரோட யுத்தம், அவைகள் எல்லாம் இந்த இடங்களில தான் நடக்கிறது. பிறகு நீங்க பாருங்க 8, 9 எல்லாம் சீனாய் மலையிலே நடக்கின்ற காரியங்கள், சரியா. ரெபிதீமிலும் அவர்கள் தண்ணீர் இல்லை என்று சொல்லி மீண்டும் அந்த இடத்திலே கண்மலையில் இருந்து தண்ணீர் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த சீன் வனாந்திரத்திலே அவர்கள் மன்னாவை பெற்றுக் கொள்கிறார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, அவர்கள் அப்படியே அந்த 11, 12 நம்பர்களை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்து மக்கள் அவர்களுக்கு போக கொடுக்காமல் அவர்கள் ஒரு சுற்று பிரயாணம் ஒன்றை செய்து அதுக்கு பிறகாக யோர்தானை கடக்க வேண்டிய நிலை. அப்ப இந்த யோர்தானை கடந்துதான் அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போகிறார்கள்.
அந்த வேலையை தான் இப்ப கானான் தேசத்தின் முழுக்க அந்த யோர்தான் தேசத்தை கடக்க யோர்தான் ஆற்றை கடக்க முதல்ல அந்த தேசத்தை கடவுள் மோசேக்கும் யோசுவாக்கும் காண்பிக்கின்றார். மோசே மரிக்கும் முன்பு அந்த தேசத்தை அவருக்கு காண்பிக்கின்றார். இந்த தேசத்தை தான் நான் இந்த மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று ஏற்கனவே அவர் காண்பித்திருந்தார். அப்போ இந்த அவர்களை வழி நடத்துறதற்காக இஸ்ரவேலரை இந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறதற்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த தலைவன் யோசுவா. இந்த உலக படத்தில பாருங்க, நீங்க இந்த இடத்திலே இஸ்ரேல் அமைந்திருக்க வேண்டும். எகிப்துக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே இஸ்ரேல் தேசம், அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் அந்த இடத்திலே பிடித்து அவர்கள் பழகி பெருகி அந்த இடம் இஸ்ரேல் தேசமாக இருக்கின்றது இந்த நாளிலே. இது சில படங்கள். இவர் எவ்வாறு அந்த யோசுவா கானான் தேசத்துக்கு போறதற்கு அவர் பிரயாணப்பட்டார் என்று, அதாவது அந்த யோர்தானை கடக்கும் பொழுது அவர்கள் அந்த ஒரு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் அந்த ஆசாரியர்கள் அந்த ஆற்றிற்கு நடுவிலே நிற்கும் பொழுது அவருடைய கால்கள் பட்டவுடனே என்ன நடந்தது? அந்த 6 2ஆக பிரிந்தது. 6 2ஆக பிரியவும் அந்த மக்கள் யாவரும் இஸ்ரேல் மக்கள் இந்த கானான் தேச யோர்தானை கடந்து இந்த கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் செய்தார்கள். இது யோசுவாவின் காலத்தில் யோசுவாவினாலே செய்யப்பட்ட காரியங்கள். இவற்றை நீங்க பிறகு கற்றுக்கொள்ளுவீர்கள். பிறகு அவர்கள் எரிகோ பட்டணத்தை கைப்பற்றியது. இந்த காரியங்கள் எல்லாம் யோசுவாவின் தலைமைத்துவத்தினால் நடைபெற்ற காரியங்கள். இவற்றை நீங்கள் பின்னாக வருகின்ற பாடங்களிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். சரி, இன்றைய நாளுக்குரிய மனன வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வேறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நீங்க நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வேறு கொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாங்களும் கூட எங்களையும் ஆண்டவர் அந்த தலைமைத்துவத்துக்கு அழைக்கின்றார். நாங்கள் அவரை குறித்து கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வேத வசனங்களை சரிவர கற்றுக்கொண்டு நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து வரும் பொழுது தேவையான வேளையிலே தேவன் எங்களை ஒவ்வொரு தலைமைத்துவத்துக்கும் எங்களை அழைப்பார். அப்படியானால் நாங்கள் அந்த தலைமைத்துவத்தை பொறுப்பெடுக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும். நாங்கள் அதை விட்டு நாங்கள் விலகிச் செல்ல முடியாது. நாங்கள் நிச்சயமாக அந்த தலைமைத்துவத்தை அழகாக செய்யறதற்கு நாங்கள் எங்களை ஒப்புவிக்க வேண்டும். நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். என நாங்கள் நாங்கள் அருமையாக அழகாக செய்து அதை நாங்கள் மற்றவருக்கு எங்களுக்கு பின்னுக்கு ஒருவருக்கு நாங்கள் ஒப்புவிக்கும் போது அந்த வேலையை அவருக்கு செய்ய இலகுவா இருக்கும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாங்களே அந்த பொறுப்பை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு கடவுளுடைய திட்டம் படிப்படியாக, ஏன்னா அது அப்படியே நின்று போய்விடாது. இப்பொழுது நீங்க பார்ப்பீங்க, இந்த மோசே இறந்து போனால் அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் ஒருவரும் இல்லாமல் போயிடக்கூடாது இல்லையா? கடவுளுடைய திட்டம் இஸ்ரவேலரை கானான் தேசத்துக்கு கொண்டு போவது. அப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக ஒருவர் தேவை. அதுக்கு அந்த சரியான ஒரு தலைவன் அதற்கு அழைக்கப்பட்டார். அவர் அந்த காரியத்தை சரியாக நிறைவேற்றினார். சரி, இன்றைக்கு ஒரு செயற்பாடு உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் அவதானமாக நீங்க கற்றுக்கொண்ட எல்லா அந்த பாடங்களின் ஊடாக நீங்கள் அவற்றை நீங்கள் மனதில் கொண்டு மோசே கூறிய வண்ணம் யோசுவாவின் தலைமைத்துவத்தில் வெளிப்பட்ட பண்புகள் யாவை? நாங்கள் பண்புகள் சிலவற்றை பார்த்தோம்.
நீங்கள் அதை அலசி ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன பண்புகள் அவர்கள் காணப்பட்டது, ஒரு தலைமைத்துவத்துக்குரிய என்னென்ன பண்புகள் காணப்பட்டது என்று நீங்க எழுதிக் கொள்ளுங்க. நாங்கள் முதலிலே பார்த்தோம் அவைகளை நீங்கள் இன்னும் உங்களுக்கு என்னென்ன தெரிகிறது யோசுவாவின் வாழ்க்கையை நீங்க அந்த ஆம், திருவிவிலியத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டு யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் கற்ற பகுதிகளை நீங்கள் கற்றுக்கொண்டு அதில் எப்படிப்பட்ட பண்புகள் அவர்களில் காணப்பட்டது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உதவியா இருக்கும். ஏனென்றால் அடுத்த கேள்வி, அப்பண்புகளை முது வாழ்வில் எவ்வாறு வளர்த்துக் கொள்வீர்? நீங்க அந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டுமென்னா அந்த பண்புகள், நல்ல பண்புகள் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே வேளை அந்த பண்புகளை எங்கட வாழ்க்கையில் வளர்த்துக் கொள்வது எப்படி என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்கள். சரி பிள்ளைகளை, இப்பொழுது நீங்க யோசுவாவை பற்றியும் இந்த தலைமைத்துவத்தை பற்றியும் நீங்க கற்றுக்கொண்டீர்கள். இஸ்ரவேலரை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லும்படியாக ஒரு அருமையான ஒரு தலைவர் மோசேக்கு பின்பு தெரியப்பட்டார். அவர் கடவுளுக்கு பிரியமானவர், நல்ல துணிச்சல் உள்ளவர். அவர் பிலன் கொண்டு எல்லா காரியங்களையும் செய்தார். அவருடைய காரியங்களை நாங்கள் பின்வரும் காரியங்களில் கற்றுக்கொள்வோம். இதில் நாங்கள் கற்றுக்கொள்வது, நாங்களும் ஒரு சிறந்த ஒரு தலைவராக நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். ஆலயத்திலோ எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலோ நாங்கள் போகிற எந்த இடத்திலும் நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எங்களுடைய தலைமைத்துவங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலே மற்ற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.